ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிப்பேர் தமிழா. வீடியோ போட்டு ரொம்ப நாள் வச்சு மன்னிச்சிக்கோங்க. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். என்ன கமெண்ட்னா, என்னடா பித்தலாட்டா இது 15 ரூபா மொபைலுக்கு 20,000 ரூபாய்க்கு டிஸ்பிளே சொல்கிறீங்களே, ஏன்டா இவ்வளோ ரேட் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். ஸோ ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் விலை வருது? ஆனால் நீங்களே கூட கவனிச்சிருப்பீங்க, ஒரு OnePlus நாடு மொபைல் வாங்கலாம் இருந்தால் 10,000 ரூபா தான் வரும். ஆனால் அதுக்கு டிஸ்பிளே மாத்திரமா இருந்ததுன்னா 12,000 ரூபா வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறது தெளிவாக உள்ளே போய் பார்த்துடலாம். ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, பேசிக்லேருந்து வருவோம். நான் ஃப்ளெக்ஸ் பேண்டிங் பண்ணுறதுனால எனக்கு என்ன விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ A30s, M30, M30s, M31, M21 நிறையா மாடல் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு எல்லாமே டிஸ்பிளே பேனல், LED பேனல் பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்கிற ஃப்ளெக்ஸ் மட்டும்தான் மாறும். நான் உங்களுக்கு வீடியோ அதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி OnePlus நாடு எடுத்துட்டோம்னா OnePlus நாடு C2, நாட் 2, ஏற்பட்டது C3 என்னென்னமோ வந்திருக்கு. இது எல்லாமே டிஸ்பிளே பேனல் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் என்னென்னா அந்த கேமரா வர ஹோல் வேணால் அந்த இடத்துக்கு வேணால் மாறுற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் அதுலேயும் மொபைலில் எடுத்துக்கிட்டோம்னா மதர் போர்ட்லேயும் உள்ளுக்குள்ள இருக்க இன்டீரியர் ஒர்க்கும் ஏகப்பட்ட டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும். மதர் போர்டு தயாரிக்கிற மாதிரி ஈஸியான வேலை கிடையாது டிஸ்பிளே பேனல்ங்கிறது. ஏன்னா LCD டிஸ்பிளே வேணால் கம்மி ப்ரைஸுக்கு கிடைக்கும். பட் ஆனால் LED OLEDங்கிறது காஸ்ட் அதிகமாக கொடுத்து தான் வாங்குற மாதிரி வரும். ஏன்னா LCDங்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு பேனலில் பிக்சல் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு பேக்லைட் தனியாக கொடுத்தோம்னா போதும். பட் LED அப்படிங்கிறப்போ LED நம்ம பேக்லைட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்டகிரேட்டடாக அதிலே பிக்சல்லையே லைட் எமிட் பண்ணுற மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். அதனால தான் அந்த மொபைல் கம்பெனி கூட இந்த மாதிரி மொத்தமாக டிஸ்பிளே பேனல் இந்த டிசைனில் வேணுங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுடுவாங்க. பட் இவங்க அதுக்கப்புறமா மொபைலில் ஏற்பட்ட டிசைனு மாறுதல்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கிற அந்த ஃப்ளெக்ஸ் மட்டும், அந்த ஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டினேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க ஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்ஸை மட்டும் மாற்றிக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். சரிடா, ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் இந்த மாடலுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்கே. இந்த மாடல் பிரைட்னஸ் அதிகமாக வருது, இதில் கம்மியாக இருக்குல்ல, கிளாரிட்டி இதில் நல்லா இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது எனக்கு புரியுது. அதுக்கு ரீசன் என்னென்னா, டிஸ்பிளே அந்த LED பேனலுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ளெக்ஸை வேணால் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அது டிஃப்ரென்ஸாக இருக்கிற அந்த காரணம் என்னென்னா, சாஃப்ட்வேரில் பல அப்டேட்ஸை கொடுத்து லைட்டை எவ்வளோ தூரம் எமிட் பண்ணணும், இந்த மாதிரி பவர் கண்ட்ரோலெல்லாம் கொடுத்துட்றாங்க. இதனால தான் டிஸ்பிளேல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் பார்க்கும்போது இந்த மாடலில் ஒரு மாதிரியும் அந்த மாடலில் ஒரு மாதிரியும். ஸோ இப்போ ஒரே மாதிரி மாடலில் டிஸ்பிளே பேனலில் பல மாடலுக்கு யூஸ் பண்ணுறதுனால லைன் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் லைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறையா மொபைலில் பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் ஆகும். அவங்க அந்த டிஸ்பிளே பேனலுக்கு உண்டான பவருக்கு மேலே சாஃப்ட்வேரில் நிறைய அப்டேட் கொடுத்துட்றாங்க இல்லையா. ஸோ அதனால என்ன ஆகும்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணுற இடம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சின்ன சின்ன சர்க்கியூட்டு தான், நம்ம முடியோட சன்னமாக தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓவர் ஹீட்டில் டிஸ்கனெக்ட் ஆகலாம், இல்லை ஷார்ட் சர்க்கியூட் ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு பிக்சலுமே இன்டகிரேட்டட் LED உள்ளது. என்ன சொல்கிறது, LEDனா லைட்டு தானாக எமிட் பண்ணக்கூடிய பிக்சலுங்கிறனால அதில் ஃபியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா நெருக்க குறுக்க ஒரு லைன் ஒன்று வந்துடும். சரிங்களா, இப்போ புரியுதா? ஏன்னா டிஸ்பிளே தான் அவங்க நிறையா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மொபைலை ரெடி பண்ணுறதுக்கு. மதர் போர்டுக்கோ மற்றபடி சிப்புக்கோ இதெல்லாம் சீப்பான ரேட்டுக்கு தான் கிடைக்கும். ஸோ ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த ரீசன்னால தான் இப்போ OnePlus நாடு டிஸ்பிளே கிட்டத்தட்ட 6 மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த டிஸ்பிளேயோட ரேட்டு அதிகம். ஏன்னா 6,000 ரூபாய்க்கு வாங்குற மொபைலுக்கும் அந்த டிஸ்பிளே போடலாம், 20,000 ரூபாய்க்கு வாங்குற மொபைலுக்கும் அந்த டிஸ்பிளே போடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால வெளியில் அது கிடைக்காது. நம்ம ஒரிஜினலாக வாங்கும்போது ப்ரைஸ் ஹையாக தான் வரும். ஏதோ சொதப்புற மாதிரி இருக்குது. கரெக்டாக போனால் டிஸ்பிளே ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாகவே மாற்றணும்னா கம்மியாக கிடைக்கும், ஆனால் அது ஒரிஜினலாக கிடைக்காது. நீங்கள் LED போட வேண்டிய டிஸ்பிளே மொபைலில் LCD போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் லைட் இருக்கிறதுனால அது கம்மியான ரேட்டுக்கு தான் கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரிஜினலே வேணும்னா ப்ரைஸ் ஹையாக தான் வருது. இப்போது இன்றைக்கி ஒரு மொபைலில் 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு ஒருத்தன் விடுறான் அப்படின்னா அதில் ஒரு ஹைலி அப்டேட்டை கொடுத்து புது டிஸ்பிளே எல்லாமே மாற்றி கொடுத்துட்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 35,000 30,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் விடுறான்னு வச்சுக்கோங்க. அதில் டிஸ்பிளே பேனலையும் மாற்றாமல் எதையும் மாற்றாமல் அதே டிஸ்பிளே தூக்கி இதில் போட்டுக்கிட்டு அந்த ரேட்டுக்கு விற்றதையும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறையா மாடலில் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம
இந்த 15,000 வாங்கணும் இல்லைங்களா, அந்த ஃபோனுடைய டிஸ்பிளே தான் அதுலேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே மாற்றினாலும் இந்த டிஸ்பிளே தான் வாங்கி போடணும், இந்த ஃபோனில் டிஸ்பிளே ஒழிஞ்சாலும் அதே டிஸ்பிளே தான் வாங்கி போடணும். ஸோ இந்த ரீசன்னால தான் 15,000 ஃபோனுக்கு டிஸ்பிளேக்கு 20,000 கேட்குறாங்க. மோஸ்ட்லி இப்படிலாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் வாய்ப்பு இருக்கான கேட்குறதுக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, சாம்சங்கில் A30s, A30, M31, M30s, M30, A50 இந்த மாதிரி இது எல்லாமே ஒரே டிஸ்பிளே தான். டிஸ்பிளே பேனலில் சொல்கிறேன், ஃப்ளெக்ஸ் மட்டும் மாறும். நானே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், நீங்கள் சேனலில் போய் பாருங்கள், மேலே நான் கார்டில் அந்த வீடியோ லிங்க் போடுறேன். A30 டிஸ்பிளேவை நான் A50 டிஸ்பிளேவாக மாற்றுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாடல் டிஸ்பிளேவை அந்த மாடல் டிஸ்பிளேவை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அது அந்த மாதிரி தான், டிஸ்பிளே பேனல் ஒரே பேனலாக இருக்கிறனால தான் நம்ம வேறு மாடலுக்கு மாற்றி போட்டுக்க முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டை போட்டு விடுங்க. நானே ஏதோ படப்படன்னு உள்ள மாதிரி தெரியுது, நீங்கள் ட்ரைபாடை கூட கொண்டு வரலையா, சரி வீடியோ ஒன்று போடணுமேங்கனால கையில் பிடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன், கை கொஞ்சம் வலி எடுக்குது. ஓகே guys, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி டவுட் யாருக்கா இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.